எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேயும் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் தராதார். முதலிலே இந்த அமைப்புக்கு காரணமான ஸ்ரீ மடத்தினுடைய பெரியவர்களை எல்லாம் வணங்குகிறேன். அடுத்து இந்த கல்லூரியை மிகச்சிறப்பாக நடத்தி செல்கிற முதல்வர், பெருந்தகையாளர், பேரறிவாளர், ஒரு சிறிய நிறுவனமாக இருந்து இன்று பரந்துபட்ட நிறுவனமாக பல்லாயிரம் பிள்ளைகள் படிக்கிற நிறுவனமாக இதை மாற்றி அமைத்திருக்கிற பெருமைக்குரிய திரு KR வெங்கடேசன் ஐயா அவர்களையும் அவரோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றுகிற பேராசிரியர் பெருமக்களையும், குறிப்பாக உங்களுடைய துறை தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகுந்த ஒரு ஈடுபாடும், எதிரையும் ஈடுபாடு வேணும், அந்த ஈடுபாடும் ஒரு பேரறிவும் உடைய பெருந்தகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், அவரோடு இணைந்து செயலாற்றுகிற, ஏன்னா அது முக்கியம், கூட இருக்கவங்க திரு கணபதி ஐயா, திருமிகு சிவகாமி சுந்தரி அம்மா அவர்கள், மேலும் பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் வழங்கி உங்களுக்கு எனது வாழ்த்தை சொல்லி இந்த உரையை தொடங்குகிறேன். குறிப்பாக எல்லாரையும் ஒரு நோட் புக் வச்சுக்க சொன்னோம். இது பொற்றாமரை மன்றம். அந்த பொற்றாமரை மன்றத்தில் ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு, பொற்றாமரை மன்றம் எங்கே இருக்கு? புராண காலத்தில் எந்த ஊரில் இருக்கு? மதுரையில். சங்க பலகை அது தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் தமிழ்துறை மாணவர்கள், வரலாறு முக்கியமாப்பா, சரியா? பொற்றாமரை மன்றம் அது அந்த சங்கப்பலகையில் இடம் கிடைக்க அன்று என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, என்ன பாடுபட்டிருக்காங்க, எவ்வளவு அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு. எனக்கு இங்கே ஒரு இடம் கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் அறிவியல் மாணவன், இன்சூரன்ஸ் துறையில் 40 ஆண்டு காலம் பணியாற்றியவன். அதில் இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பில் ஃபெலோ, அதான் உச்சபட்ச படிப்பு அங்கே, அந்த படிப்பு முடித்தவர். அதனால் இன்சூரன்ஸ் மாணவர், ஆனால் தமிழ் ஆர்வல், தமிழ் மேலே தீராத பற்று, தீராத காதல், பேஷன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அது இருக்கிறதுனால தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார். எழுதுங்க பார்க்கலாம். தெள்ளுற்ற தமிழ் அமிழ்தின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார். ஏப்பா நோட்டு இல்லையா நண்பர்களே? எடுத்துட்டு வாங்கடா கண்ணுகளா. தெள்ளுற்ற தமிழ் அமிழ்தின், இந்த 3 சொல்ல எழுதுங்க போதும். தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார். என்னென்ன கண்டாரா? இங்கு அமரர் சிறப்பு கண்டார். அமரர் சிறப்பு என்னப்பா? தேவர்களுடைய சிறப்பு என்ன? சாகாவரம், தமிழ் சாகாவரம். அப்புறம் அமிழ்து. அமிழ்துன்னு திருக்குறள்ல எத்தனை இடத்துல வருதுன்னு தேடுங்க, எழுதுங்க. அமிழ்து, அமிழ்துன்னு எத்தனை இடத்துல திருக்குறள்ல வருதுன்னு தேடுங்க. என்ன தேடுறியா? மனசுல எழுதுறியா? செவிகள், செவிகள் நெஞ்சு கிழனாக, என்ன சொல்லுது? நெஞ்சு கிழனாக செவிகளை வாயிலா எழுதுறியா? என்ன போய் தேட சொல்லியிருக்க?
திருக்குறள்ல அமிழ்துன்னு எத்தனை இடத்துல வருதுன்னு தேட சொன்னேன். ஏன்னா தமிழ் அமிழ்துனாரு, தமிழுக்கு அமிழ்தென்று பெயர்னாரு. அது என்ன தருகிறது எங்கள் உயிருக்கு? உயிருக்கு அது என்ன? வேர். குட், சரியா? உயிருக்கு வேர். எத்தனை அமிழ்துங்கிறது 2 இடத்துல வருது. ஒன்று வான் என்று வழங்கி வருதலால், திருக்குறள்ல என்ன திருக்குறள்? வான் நின்று வழங்கி வருதலால் என்று உணரற்பாற்று மழை அமிழ்தமா. இன்னொன்னு உருதொரும் உயிர் தழிப்ப தீண்டலால் பேருக்கு அமிழ்தின் இயன்றன தோழ்னுச்சு. என்ன சொல்லுது? எந்த பால்ல சொல்லுது? எந்த பால்ல சொல்லுது? ஆட்டுப்பால். அதை பற்றி உங்களோட நீங்கள் வளர்ந்த மாணவர்கள் உங்கள்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். அதாவது என்னுடைய மனைவியின் காதலியின் தோள்களை நான் தொடுகிற போதெல்லாம் என் உயிர் தளிர்க்குதுங்கிற. உடல் தளிர்க்கிறதுக்கு மழை, உயிர் தளிர்ப்பதற்கு என்னவா? என்னுடைய மனைவியின் காதலியின் தோள்களை தொடுகிற போதெல்லாம் என்ன தளிக்குதான்? உயிர் தோறும் உருதொரும் உயிர் தெளிப்ப. இந்த திருக்குறள்ல முதல் வரி எழுதிங்க. உருதொரும் உயிர் தெளிப்ப தீண்டலால் பேதைக்கு, பேதைனா பெண்ணுன்னு தான் சொல்றாரு, பேதைக்கு அமிழ்தின் என்றன தோள். அப்ப இந்த அமிழ்து உடலும் உயிரும் தலைக்குது, அது சாவாமல். சரியா? அப்ப தமிழமுதின் சுவையை காண சொல்றேன். உங்களை என்ன சொல்றேன்? நீங்க சுவையை கண்டுட்டீங்கன்னா என்ன ஆயிருவீங்க? பாரதி சொல்கிறான், அமரர் போல வாழலாம்னா. 39 வருஷம் வாழ்ந்தவன் அமரர் போல வாழலாம்னா எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கான் பாரதி? சொல்லுங்க இந்த கண்ணுகளா. எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப பாரதி வாழ்ந்து? எத்தனை வருஷம்? 120 ஆண்டுகளுக்கு மேலாய் பாரதி வாழ்ந்து. ஆனால் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அமரர் போல. நீங்க எல்லாம் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தம்பி. பேராசிரியர்களாக இங்கே ஒரு காப்பாட்சியர் இருக்காரு, மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் ஒருவர் இருக்காரு, உமாச்சந்திரன் சங்கர். அவர் தமிழ்துறை படித்து வந்தவங்க தான். ஊடகவியல் பெருசு இருக்கு. நீங்கள் தமிழ் படித்தா என்ன பண்ணலாம்னு நினைக்காதீங்க, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆசிரியரும் பேராசிரியரும் மட்டுமல்ல, மிகச்சிறப்பான என்ன இருக்கு? வாழ்க்கை இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க தம்பி, தயவு செஞ்சு. a+b² அது எங்கேயாவது வாழ்க்கைக்கு பயன்படுமா? இல்லை கேட்குறேன், அது வாழ்க்கைக்கு எங்கேயாவது பயன்படுமா? சங்க இலக்கியத்தில் சொல்றாரு, இன்னாதம்மை உலகினார். எழுது, இன்னாதம்மை உலகினார் இனிய காண்பர் அதன் இயல்புணர்ந்தோரேனர். என்னமா சொல்லித் தருது தமிழ்? இன்னாதம்மை இவ்வுலகுன்னு முதல்ல சொல்றாரு. இந்த உலகம் இன்னாதுதான், எதுவும் ஃபேரா நடக்கணுங்கிறது இல்லை. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபேர் நடக்கும். ஆனாலும் என்ன காணணுமா? இனிய காண்பர் அதன் இயல்புணர்ந்தோரே. எழுதுங்கடா, அதன் இயல்பு உணர்தல். உலகத்தினுடைய இயல்பை உணரச் சொல்லிக் கொடுக்குது சங்க இலக்கியம். அப்ப இது எதை சொல்லுது? இது பயன்படும். நீ கவலையில் இருக்கிற போது
ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான இன்னைக்கு அதில் இருக்க போது வேலை கிடைக்கலையே அப்படின்னு இருக்கிறது. நிலம் என்னும் நல்ல நகுமா. வேலை கிடைக்கலன்னு சொல்றோட பார்த்து என்ன பண்ணுமா? எது? நிலம் எழுதுப்பா. நிலம் என்னும் நல்லாய் நகும் நேரம். இளம் என்னும் அசையி இருப்பாரை காணின். இளம் இல்லையே, இளம் என்னும் அசையி இருப்பாரை காணின். நிலம் என்னும் நல்லாய் நகும் நேரம். என்ன பயன்படுத்தலேன்னு சொல்லுமா நிலா. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னுச்சு. தமிழ் சொல்லாதது இல்லை இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா என்ன சொல்ற? இளம் என்று அசையி இருப்பாரை காணின். யார் சிரிப்பா? யார் சிரிப்பா? இந்த நிலம் சிரிக்குமா? நீ என்ன பயன்படுத்தலையேன்னு சிரிக்குமா? சரியா? பயன்படுத்துங்க. அப்ப இந்த பொற்றாமரை மன்றம் சொல்ல ஆரம்பிச்சு விழுது வந்துட்டேன். அதில் இடம் கிடைக்கிறது. அந்த சங்க இலக்கியம் நீங்கள் பேறு பெற்றவர்கள்னு சொல்கிறேன். எந்த துறையில் படிப்பதையும் விட நமக்கு வாழ்வியலை சொல்லி தருகிறது தமிழ். நான் என்னமோ இங்கே தமிழுக்கு கை தட்டுறேன். நல்லா தட்டுங்கள, நல்லா தட்டுங்க. அப்ப நம்ம பேறு பெற்றவர்களப்பா. நாங்கள் என்ன படித்து? அறிவியல் படித்து, இன்சூரன்ஸ் படித்து, மேனேஜ்மெண்ட் படித்து, ஆனால் தமிழ் எங்களை உயிரோடு வாழ வைக்கிறது, உயிர்ப்போடு வாழ வைக்கிறது. சரியா? இன்றைக்கு நமது ராதாகிருஷ்ணன் சாரு தமிழில் என்ன 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 தலைப்பு கொடுத்துருக்காரு? என்ன தலைப்பு? இலக்கியத்தில் மேலாண்மை. மேலாண்மைன்னு எழுதுங்க. நான் எழுத சொல்றது வழக்கம். ஏன் எழுதுறது? நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் எல்லாம் தூங்கிடுறேன். சரியா தம்பிகளா? பேனா வச்சுட்டு நான் சொல்கிறத செய்யுங்க. என்ன செய்ய சொல்கிறேன்? இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக இருக்கா? சொல்கிறத எங்கே வேறு யாரும் பேசக்கூடாது. தெரிஞ்சதை செய்ய. புட் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் யுவர் சீக். எல்லாம் செய்ய. செய்யப்பா செய்யப்பா செய்ய. நன்றி சார். இதுக்கு வேற இண்டெக்ஸ் ஃபிங்கரு. எதுக்கு பேர் இண்டெக்ஸ்? அதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் ஃபிங்கர். சரியா? இதுக்கு பேர் சீக்கு. சீக்கு எது? இது. நீங்கள் என்னப்பா செஞ்சீங்க? ஐ ஹியர் ஐ ஃபர்கெட்டுங்கிறாரு. நான் கேட்கிறேன் மறந்து விடுகிறேன். என்னவா? நான் கேட்கிறேன். ஐ ஹியர். நல்ல ஹாலு, நல்ல அருமையான ஸ்டூடெண்ட்ஸு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக. நான் கேட்கிறேன். ஐ சி ஐ ரிமெம்பர்னாரு. ஐ சி. நான் பார்க்கிறேன், நினைவில் வைத்திருக்கிறேன். நான் பார்க்கிறேன். ஐ டூ ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ 3 வார்த்தை சொல்லியிருக்கேன். என்னென்ன வார்த்தை எழுத சொல்ல போகிறேன்? ஹியர், சி, டூ. 3 வார்த்தைகள். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். அப்போ 3 வார்த்தைகள். இதை வச்சு நீங்கள் கதாவசனம் எழுதணும். எப்பவுமே எழுதுறது எப்படின்னா முழுவதையும் எழுதுறது இல்லை. ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு அதை வச்சு சார் என்ன சொன்னாரு, இது ஒரு ஐஸ் பிரேக்கிங் மாதிரி. புரியுதா? அப்ப இந்த டூ அப்படின்றதுல அது ஆக்ஷன்ங்கிறாங்க. டூக்கு பக்கத்துல ஆக்ஷன் எழுது. ஆக்ட். டூக்கு பக்கத்துல என்ன எழுதுறீங்க? ஆக்ஷன். அருமை. அதாவது நம்ம நேற்றைய கவலையிலும் கேளுங்க, நேற்றைய கவலையிலும் நாளைய பயத்திலும் இந்த நொடியை தொலைத்து விட்டோமா? என்ன பண்ணிட்டான்? நேற்றைய நாளைய இந்த நொடி கடந்த நொடி ஆயிடுச்சு.
சரியா? ஏதோ கனவுக்கு போயிடுது டக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க போகுது எங்க போகுது. அப்ப நீ செயல் நன்றி ஒல்லும் வகையான் செயல் நன்றி. தமிழ் என்ன சொல்லுது? என்ன நன்றே எடுத்தா செயல் நன்றி. செயல் திட்டமிட்டுத்தான் செயல்படணும், ஆனால் செயல்படணும். திட்டமிடுறதுக்கு ஒரு 5 நிமிடம்னா நீ செயல்பட முழு நேரமும் செயல்படுதல். இங்க பாருங்க, நீ செயல்பட்டா நேற்றுல இருக்க மாட்ட, நாளையில் இருக்க மாட்ட. எங்க இருக்க? இந்த பிரசன்ஸ். இந்த முதல் ஸ்லைடு என்ன சொல்லுது? முதல் ஸ்லைடு வந்துருச்சா? என்ன என்ன சொல்லுது? மேல என்னடா இருக்கு? இருத்தல் விதிங்கிறார். லா ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இருத்தல் பிரசன்ஸ். இங்க முதல்வர் இருந்தா அந்த பிரசன்ஸ் எப்படி இருக்கும்? இதனுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களே. துறைத் தலைவர் இன்னைக்கு வேற ஒரு மீட்டிங், எல்லாரும் முதல்வருடைய மீட்டிங் போயிட்டார். அவர் இருக்கிற போது இங்க பிரசன்ஸ் எப்படி இருக்கும்? பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். பிரசன்ஸ்ங்கிறது பிரசன்ஸ். இப்ப திருக்குறளை வச்சுதான் நான் சொல்ல போறேன். ஆழ்வினை உடைமை என்ன சொல்றாரு? மேல் ஆண்மை. மேல்னா ஆனா மேலாண்மை. என்ன மேலாண்மை? எழுதுங்க. இலக்கியத்தில் மேலாண்மை. ஆண்மை அப்படின்னா ஆழ்வினை உடைமை. அது ஆண்மைனா ஆண் மட்டும் இல்ல, பெண்ணும் அதுல சேர்ந்தது. ஒருத்தருக்கு சொன்னா, ஒரு ஆணுக்கு சொன்னா ஒருத்தருக்கு சொன்னதா அர்த்தமா? சரியா? ஒரு பெண்ணுக்கு சொன்னா ஊருக்கே சொன்னது மாதிரியா? ஒரு பெண்ணுக்கு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு சொன்னது. இத்தனை குடும்பங்கள் ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. ஏமாப்புனா பெருமை, எழுமையும் ஏமாப்புடைத்து. அப்படின்னா எத்தனை பேருக்கு நீ சொல்ல பெரியோ தெரியல. இந்த எக்ஸசைஸ எத்தனை பேருக்கு நீ சொல்ல பெரியோ தெரியல. எழுதுதலை வலியுறுத்துகிற எக்ஸசைஸ் நான் சொன்னேன். அத புரியுதா? இப்ப என்ன சொல்ற? ஆழ்வினை உடைமையினே எழுதுறாரு. இறை மாட்சின்னு எழுதுறாரு. என்ன என்ன எழுதுறாரு? இறைமாட்சின்னு எழுதுறாரு. அவர் சொல்லாத எவரு சொல்லாத தம்பி ரொம்ப சிந்தனையா இருக்கீங்களே. பேர் என்ன? கோகுல். என்ன எழுதியிருக்கீங்க வரைக்கும்? மகிழ்ச்சி. உங்களுடைய தேர்வு முறையே எழுதுறது தான் தம்பி. அதனால எழுதுங்க. எழுதுறதுக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப என்ன சொல்ல வர? திருக்குறள்ல இல்லாத வேளாண்மை தத்துவம் இல்லை. நான் யாவர் இந்த மொழிகளிலே அப்படி அதை நினைச்சு சொல்லல. அவரு எல்லா மொழிகளிலும் அவருக்கு 7-8 மொழிகள் தெரியும். நானும் ஓரளவு படிச்சிருந்தான். ஆங்கில நூலிட தொடர்ந்து படிக்கிறேன், ஆங்கில நூலிட பேசுறேன். சரியா? என்னுடைய யூடியூப்ல 400 உரை இருக்கு. யூடியூப போய் பாக்குறீங்களா? என்னென்னத்தையோ பாக்குறீங்க, இதையும் சேர்த்து பாருங்க. சரி, அதை பார்க்க வேண்டாம் நான் சொல்றேன். என்ன தலைப்புல போட்டு பார்க்கணும்? சோனா வினை தீர்த்தான், சொக்கலிங்கம் வினை தீர்த்தான். சோ வினை தீர்த்தான்னு நீங்க போட்டீங்கன்னா எத்தனை வீடியோ வந்துங்கிற? இலக்கியம் சார்ந்தும் பயிற்சி சார்ந்தும் ஆங்கில நூல்களை தமிழிலையும் சொல்லியிருக்கேன். சரியா? அது தவிரமோ கூகுள்ல தம்பி என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கூகுள்ல
S.vinai கூகுள்ல vinai THWARTHAN வினை தீர்த்தான். இத போய் தேடினீங்கன்னா நான் பேசுறத என்னுடைய இதுல நானே போட்டுக்கிறேன். நான் மற்ற தலங்கள்ல இப்ப நிறைய பேசுறேன். பேசாத நாடெல்லாம் பிறவா நாளைகள் பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆளு வேண்டாம். ஒரு கேமராவுக்கு முன்னாடி அனாத பிள்ளை மாதிரி உட்கார்ந்து நம்மளே பேசலாம். அது மாதிரி பேசுறத நான் என்னுடைய இதில் போட்டிருக்கேன். ஆனால் வேற வேற தளங்களில் பேசுறத அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்னு ஒரு தளத்தில் நிறைய உரை இருக்கு. மைண்ட் யுவர் மைண்ட் செட், சரியா? இன்னொன்று திருவண்ணாமலை FM, அதில் கிட்டத்தட்ட 40 உரை இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இன்று நான் சொல்லாதது அதில் கிடைக்கும். இந்த எழுதுனா அதாவது புரிந்து கொள்வீர்கள். எழுதுதல் டூ இந்த பிரசன்ட் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கேட்டது என்னாச்சு, காத்தோட போயிடுச்சு. பார்த்தது என்னாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு. எழுதுனா புரிந்து கொள்வீர்கள். ஐ டூ ஐ அண்டர்ஸ்டாண்டுங்கிற டூ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு போட்டு புரிந்து கொள்ளுவேன், புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு எழுதுங்க. எதுக்கு பக்கத்தில் டூ பக்கத்தில். அப்ப புரிந்து கொண்டது நம்மை விட்டு ஒருபோதும் நீங்காது. புரிந்து கொள்ளாதது நம்மோடு எப்பொழுதும் தங்காது. எழுதுங்க விஷயம். புரிஞ்சுக்கிட்டது நம்ம விட்டு போகாது, புரிஞ்சுக்காது நம்ம வீட்டில் நம்மகிட்ட இருக்காது. இல்லை அப்ப புரிந்து கொண்டது நம்மை விட்டு ஒருபோதும் நீங்காது. புரிந்து கொள்ளாதது தங்காது, நம்மோட தங்காது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல சொன்னார். என்ன சொன்னாரு? பொருள் உணர்தல். எழுது பக்கத்துல, பொருள் உணர்ந்து. ஐயோ கொள்றீங்களா சார், இவ்வளவு எழுத சொல்றீங்களேன்னு சொல்றீங்களா? ஒருவேளை இதை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு இது பயன். பொருள் உணர்ந்து படிக்கிறதுங்கிறாங்க. எப்படி படிக்கணுமா? உணர்ந்து படிச்சா அது புரிஞ்சிடும். புரிஞ்சது நம்ம விட்டு போகாது. இப்ப எனக்கு நிறைய ஆங்கில நூல்களை நான் வச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் நான் செலவழிக்க முடியல. இருந்தாலும் தூதுன்னு ஒரு அதிகாரம் நிறைய இருக்கு. நான் இந்த தலைமை பண்புக்கு, ஆளுமை பண்புக்கு ஒரு அதிகாரம்னு தேர்ந்தெடுத்தா அவரு பண்புகளை சொல்றார். பண்புகளை சொல்றார். என்னென்ன பண்பு சொல்றாருன்னா, முதல் விஷயம் இதை சொன்னாவே ரொம்ப அந்த புத்தகம் எழுதுறவங்க பேர் என்ன? அமி கடி. என்ன கடி? ஏதோ அது பிரணவம் தான், அது ஒரு பேர். அதனால எப்படி வேணுமானு அதை உச்சரிக்கலாம். சரியா? நீங்க போய் தேடுங்கள். எழுது தேடுங்கள். தேடினால் தேடாததும் கிடைக்கும். தேடுங்கள். பாடன தேடுங்கள். எழுத தேடுங்கள். தேடினால் தேடாததும் கிடைக்கும். நான் இந்த புத்தகத்தை தேடி போகல, நான் இந்த திருக்குறளை தேடி போனேன். எனக்கு இந்த புத்தகம் கிடைச்சிச்சு. அது என்ன சொல்லுது? அந்த பிரசன்ஸ் பற்றி பேசுது. இது என்ன? அறிவு, ஒரு ஆராய்ந்த. சொல்லுங்கடா அந்த திருக்குறள். ஒரு திருக்குறள் சொல்லுங்க சார். குறளை சொல்லுங்க. அறிவு, ஒரு ஆராய்ந்த சொல்வன்மை. எதுக்கு? மூன்றன் செறிவுடையான். செறிவுனா என்ன? அது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாரு. புரிந்து கொண்டது
புரிந்து கொண்டது ஒருபோதும் நம்மை விட்டு போகாது. செறிவுடையான் எதுக்கு சொல்றாரு? எதுக்கு செறிவுடையான் எதுக்கு சொல்றாரு? கடைசி வரி என்ன? திருக்குறளை படிக்கிற முறையில எதுக்கு? செல்க வினைக்கு செயலாற்ற தொழிலாற்ற அல்ல தூது சொல்றாரு. இப்ப இந்த உரு அப்படிங்கிறத ஒன்றை நம்ம டிஸ்கஸ் பண்ணாவே இந்த வகுப்பே முடிஞ்சுட்டு. உரு எழுதிங்க. உருன்னா என்ன நினைக்கிறீங்க? உரு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? உருவம், அருமை. அப்புறம் உரு அப்படின்னு போட்டு என்னென்னலாம் நினைக்கிறீங்க யோசிக்கிறீங்க. அதில் எழுதுக்கப்பா. உரு அப்படின்னா என்னென்னலாம் நினைக்கிறீங்க? தம்பி சொல்லுங்க, நீங்க எதெல்லாம் உருன்னா என்ன சொல்றீங்க? அதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். சரியா? என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்? உருல உடல் மொழி. உருனா எதெல்லாம் உருல வருது? என்னென்னலாம் வரும் சொல்லி நினைச்சு பாருங்களேன். பாடி லாங்குவேஜ் சொல்லலாம். உங்களுடைய தோற்ற பொலிவு இதில் வருது. என்ன நல்லா வருது? பொலிவு. அந்த எழுத்து எப்படி வரணும்? நீங்க தமிழ் மாணவர்கள் நிறைய பேர், நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை கேட்குறேன், பேர் என்னன்னு? தமிழ் செல்வி. என்ன பேரா? தமிழ் செல்வி. அன்னைக்கு ஒரு பேச்சாளர் பேசுறாரு. கல்மிதப்பில் அணைந்த வீரான். என்ன மிதப்பில் அடைஞ்சாரா? எதுல? அவர் எதில் அடைஞ்சாரு? கல்லிலே அடைஞ்சு கல் பிடிச்சாரா? கல்மிதப்பில் அணிந்த வீரான கல்மிதப்பின்னு அந்த லகரத்தை போட்டு அப்படியே அழுத்திட்டார். ஐயோ பாவமா. கல்லூரின்னு சொன்னா கல்லூரிங்கிறாரு. நீங்க முக்கியமா தெழுத்த தமிழ்ல முக்கியம் என்ன? அந்த எது? ஒலி. பொருளை மாத்துது. புரியுதா? யாராவது தமிழ்ல ஒலிக்கிறதுல பிழை இருந்தா அத முதல்ல போக்கிக்குங்க. நீங்க தமிழாசிரியர், தமிழ் பிள்ளைகள் கெட்ட பேச்சு பேசுறது இல்ல, கேட்ட பேச்சு பேசுது. புரியுதா? நீ என்ன தமிழ் சொல்லிக் கொடுக்குறியோ அதை தான் அது பேசும். அதனால எதுல கவனம் வேணும்? ஒலிக்குள்ள கவனம் வேணும். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அந்த தம்பி பொலிவுன்னு சொன்னதுக்கு நல்லா சொன்னீங்க. அதை பாராட்டுறேன். தோற்ற பொலிவு. அப்புறம் நிறம் எழுது. இதை பத்தி நிறைய பேர் சொல்றேன். நிறம், ஃபேர்னஸ், அழகு, முக அழகா, ஒப்பனை அழகா, பூச்சி அழகா. அழகு எது? அழகுன்னு எழுது. அழகு எதை பார்க்கணும்? திருவாசகர் மணிமுத்தர் இருக்காரு. அது என்ன சொல்லுது? புறந்தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி வந்திருக்கமா. எப்படி வந்திருக்கோம்? இதை எழுதுங்க ஒரு வார்த்தை. புறம் தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி இருந்துச்சு. என்ன சொல்லுது? உள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன? ஒன்றும் இல்லது. உள்ளே இருக்கிறதெல்லாம் அழுக்கு. மலம் சோறும் 9 வாயில். நமக்கு எத்தனை வாயில் இருக்கு? 9 வாயில். 2 மூக்கு இருக்கு, 2 கண்ணு இருக்கு, மற்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். 9 வாயில் மலம் சோறு தான். அத மூடி எதால மூடியிருக்கா? தோலால. ஒண்ணு சிவப்பா இருக்கு, ஒண்ணு கருப்பா இருக்கு, ஒண்ணு நெட்டையா இருக்கு, ஒண்ணு குட்டையா இருக்கு. அதை மாற்ற முடியாது. கண்ணு நிறத்தை மாற்ற முடியாது. என்ன பண்ணலாம்? நிறத்தை மாற்ற முடியுமா? ஸ்ரீதேவி அந்த காலத்தில் மூக்கை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஆப்ரேஷன் பண்ணி அசிங்கமா போனாங்க. சரியா? அதை நம்மளால மாற்ற முடியாது. இந்த உருவம். நீ நாளைக்கு எத்தனையோ இன்டர்வியூக்கு போகிற,
பேச மாட்டேங்குதுங்க பிள்ளைங்க. போனா தம்பி இங்க வந்து ஒரு 4 வரி சொல்லுன்னு நேற்று ஒரு கிளாஸ் ஒரு இதில் சொன்னேன். இப்படி கோடிக்கிறாரு, இப்படி கோடிக்கிறார். என்னவா சொல்லிட்டா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. நேர்கொண்ட பார்வை. பாரதி என்ன சொல்றான்? நெஞ்சில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். எப்ப நேர்கொண்ட பார்வை வரும்? அச்சமில்லாத நெறிகள் இருந்தாதான் என்ன வரும்? அப்ப அழகு எங்கே இருக்குன்னா சித்தம் அழகுன்னு. என்ன அழகு? சித்தம் அழகியார் பாடாரோனும் சிவன். என்ன அழகா? உள்ளம்தான் அழகு. உன்னுடைய தோற்ற பொலிவு எங்க வரணும்? மைண்ட் செட். எதுல வரணும்? உள்ளத்துல வரணும். உனக்கு இந்த புன்சிரிப்பு எங்க வரணும்? உள்ளத்துல வரணும். உள்ளத்துல ஏற்படுகிறது உவகை, முகத்திலே வெளிப்படுவது சிரிப்பு. முருவல் எடுத்து என்ன சொன்னேன்? உள்ளத்துல எழுவது உவகை, உவகை முறுவல் புன்னகை. இது 2 எழுதுனா போதும். அப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு அணிகள் தர்றேன், சரியா? தாத்தா மாதிரி கேட்டுங்க, சரியா? என்னுடைய பேத்திலாம் நிறைய பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாங்க. நீங்களும் அது மாதிரி போகணும். ஒவ்வொருத்தரும் பல இலக்கங்கள் சம்பாதிக்கிற நிலையில இருக்காங்க. ஆனா நான் சொல்றது கேட்டாங்களான்னு தெரியாது. பட் பார்த்துருக்காங்கல்ல, நான் பேசுறது எழுதுறது ஃபேஸ்புக்கில் எழுதுறேன். தொடர்ந்து வினைஞ்சித்தான் வீணம்னு ஒரு தலைப்பில் பார்த்துருக்காங்க. பார்த்து தான் வளர்றாங்க பிள்ளைகள்ல. பேரண்டிங்கில் முக்கியம் என்ன? பார்த்து தான் செய்யறாங்க. நம்மளைத்தான் ரிப்பை கேட்டிருப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்? அந்த 3 விஷயங்கள் உனக்கு தந்துட்டு போறேன். உருவத்து 1 புன்னகை. எழுதுங்க. இது என்னையா தர்ற தானே இருக்கு. முருவல்னாரு கம்பராமாயணத்தில் இலக்கியத்துல ஒரு இடம் சொல்கிறேன். முன்பு என்னை அந்த முந்தினா முன்புன்னு வச்சுக்கலாம், முந்தி வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். முந்தி முறுவல் உண்டதே. முந்தி அம்முறுவல், அந்த அழகிய முறுவல் உண்டதேனர். அவனுக்கு என்னெல்லாம் இருந்துச்சா? இந்திர நீலமுத்த குஞ்சியும், அதாவது அவனுடைய முடி கரையிருந்து இருந்துச்சான். இந்திர நீலமுத்து, இந்திர நீலம் அப்படின்னு எழுதிக்க. போய் தேடு, தேடினால் தேடாததும் கிடைக்கும். தேடினால் என்ன வார்த்தை எழுதிக்க சொல்ற? முந்தி அம்முறுவல். இத போய் தேடுங்க. அதாவது அவனுடைய தாழ்ந்த கைகளாம், மணிவரை தோள்களாம், சந்திர வதனமா, அதெல்லாம் அவளை கவருவையாம். அவளை எது கவர்ந்ததாம்? அவனுடைய முறுவல் உண்டதே வச்சு சீதைய சாப்பிட்டுருச்சான். எது எது எதுடா? அம்முறுவல். அம்முனா என்ன? அழகிய முறுவல். அந்த சிரிப்பு ஒண்ணு போதுப்பா. சூழல உமனா கொஞ்சம் வேலை இருக்காதீங்க. சிரி, சரியா? சிரிக்கிறத உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு, சரியா? சிரிக்கிறது சிரிக்கிறதுக்கு யாராவது போட்டோ எடுத்து கொடுங்க. சிரிக்க பாருங்க. அதாவது
கீப்பல்லு தெரியக்கூடாதா? எனக்கு தெரிஞ்ச ஆபத்து. கீப்பல்லு தெரியக்கூடாதா? மேற்பல்லு தெரியலாமா? மேற்பல்லு புரிஞ்சிருச்சு இந்த பிள்ளைக்கு, ஏன் கீப்பல்லு தெரியக்கூடாது, மேற்பல்லு தெரியலாமா? கெக்க சவுண்ட் வரக்கூடாதா? எப்படி முழுவதுனா எப்படி, புன்னகைனா எப்படி சொல்லுங்க? கீப்பல்லு சிரிக்கிறா தம்பி, சிரிங்க. அந்த சத்தம் தான் வரக்கூடாது. நீ சிரிக்கிற போது ஏளனம் ஆயிடுச்சு. தீயினால் இந்த ஒரு சிரிப்பு இருக்கு பாத்தியா, அது சுட்ட வடு. அதான் ஏளனம் சிரிக்க. உன்னை பத்தி அது என்ன சொல்லுது? உன்னுடைய மைண்ட் செட்டை சொல்லுது. உன்னுடைய எதை சொல்லுது? அந்த ஏளன சிரிப்பு எதை சொல்லுது? சித்தத்தை சொல்லுது. புரியுதா? அப்ப சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கலையா ஒருத்தி, சிரிக்க வேண்டாத இடத்துல ஒரு சிரிச்சாலாம். அது என்ன கதை? யாராவது சொல்லுங்க. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கலையா, சிரிக்க வேண்டாத இடத்துல சிரிச்சாலாம். தூக்கம் வருதாடா கண்ணு? என்ன தூக்கம் வந்தா ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு பொண்ணு தூங்கிடுச்சு. பழிகளை சொல்லக்கூடாது. தூங்கி பக்கத்துல இருந்த கூட உசுப்பி விட சொன்னாராம். அந்த பொண்ணு சொல்லிட்டான், ஏன் சார் தூங்க வச்சது நீங்க, உசுப்பி விடுறது நானா? நீ தூங்கலையடா கண்ணு? இல்ல, உன்னுடைய கண்ணு ஏதோ தூக்கமா இருந்துச்சு, அதனால கேட்டேன். சரியா? இதற்கு இன்னொருத்தர் சொன்னாராம், எங்க ஆசிரியர் எங்க அம்மா விட கெட்டிக்காரர் இருந்தார். எங்க அம்மா ஒரு சமயத்துல ஒருத்தர் 2 பேரை தான் தூங்க வைப்பாங்க, சாரு இந்த 100 பேரையும் தூங்க வச்சிரு. ஆனால் இதற்கு ஒரு மறுதலை இருக்கு. என்னது? அம்மாவால ஒரு சமயத்துல 1-2 பேரை தான் விழிப்போட வைக்க முடியும். ஆனால் ஆசிரியரால 100 பேரையும் விழிப்போட வைக்க முடியும். முடியுமா? கைதட்டுங்க. ஆசிரியரால் அது முடியுமா? சரியா? இதுதான் குறிப்பறிதல்ங்கிறது. சரியா? பொருள்ல குறிப்பறிதல் அப்படின்னு 2 அதிகாரம் வருது. அது 2ஐயும் பாருங்க. என்னது? அப்ப இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுல புன்னகை முக்கியம்னு சொன்னேன். புன்னகை அணியாதவரை உன் ஆடை அலங்காரம் பூர்த்தியாகவில்லை. எழுதுங்க. புன்னகை அணியாதவரை உன் ஆடை அலங்காரம், கண்ணு புன்னகை எழுதுற கண்ணு, எழுதுங்க பாயி. எழுதுனா ஒரு 4-5 வருஷம் எழுதுனா என்ன, குறைஞ்சா போயிடுவீங்க. தமிழ் தான் எழுத போறீங்க. நீங்க எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப்ல எழுதுனா கூட போயிடுது. ஆனா என்னுடைய 12 ஆண்டுகள் எழுதுனது இருக்கு. நீங்க ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. என்னமோ நம்ம பார்த்துக்கிட்டா டிலீட் பண்ணிடுவோம் நினைச்சாதீங்க. நம்மள ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கான். எத்தனை பேர் சாட் ஜிபிடி பயன்படுத்துறீங்க? கை தூங்குடா. தூங்குங்க. ஜெமினி எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? பயன்படுத்த சொல்றேன் நான். சரியா? பயன்படுத்தலையாமா? பரவாயில்ல. அதுல நிறைய இருக்கு. தேடினால் தேடாததும் கிடைக்கும். நீங்க விரைதித்தான்னு போட்டாவே என்ன பத்தி சுருக்கமா கேட்டா சுருக்கமா சொல்லுது, விரிவா கேட்டா 2 பக்கம் சொல்லுது. நான் பேசிய பேச்சுக்கிட சொல்லுது, இன்சூரன்ஸ் எஜுகேட்டர்னு சொல்லுது,
மேலாளர்னு சொல்லுது, அவ்வளவையும் சொல்லுது. அதனால ஓடவும் முடியாது, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, எல்லாம் இருக்கு. தேடி பாருங்க, போய் தேடுங்க தம்பி, கொஞ்சம் தேடுங்க. சரியா? சரின்னு சொல்றியா? என்னை பார்க்கல பயமா இருக்குடா கண்ணு. இப்படி பார்த்தா ஐயோ பார்க்க நம்ம என்னதான் சொல்லிட்டு புன்னகை அணியாதவரை சொல்லு, என்ன எழுதிய? உன் ஆடை அலங்காரம். ஆடை அலங்காரம். You are not fully dressed. You are not fully dressed unless you wear a smile. W-E-A-R எழுதுங்க. அந்த வார்த்தை வச்சு நான் என்ன சொன்னேன்னு தெரியணும். என்ன சொன்னேன்? W-E-A-R அப்படின்னா என்ன பொருள்? அணிந்து கொள்வது. You are not fully dressed unless you wear a smile. இதுக்கு நிறைய சொல்றாரு அவர் அந்த நூல்ல. ஸ்டான்ஸ்னு சொல்றாரு. நீ மனதில் sit straight, நிலுங்கம்மா, sit straight. அப்படி உட்கார்ந்தாலே உனக்கு என்ன வருதா? ஒரு புத்துணர்ச்சி வருதான். புரியுதா? நேர்வண்ட பார்வை, ஒரு புன்னகை. இது இந்த லுக் உங்களுக்கு இருக்கணும். இந்த லுக் எப்ப வரும்னா மனசுல பயம் இருந்தா வராது. புரியுதா? எது இருந்தா வராது? என்னமோ சார் சொல்லிட்டாரு. ஆனா இந்த புக்கில் என்ன சொல்றாரு? நீ நடிக்க ஆரம்பி. என்ன பண்ண சொல்றாரு? நடிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக அது உண்மையாகிருங்கிறார். புரியுதா? அந்த புத்தகம் என்ன சொல்லுது? புரியுதா? கீழே எங்க எழுதியிருக்கேன்? வள்ளுவர் கூறும் கூறு என்பது உடல் அழகு அல்ல, அது தன்னம்பிக்கை நிறைந்த கம்பீரமான உடல் மொழி ஆகும். சரியா? அப்புறம் நேர்காணல் அல்லது மேடைகளில் பவர் போசஸ் போன்ற உத்திகள். அது என்ன பவர் போசஸ்? நம்மகிட்ட நிறைய பவர் இருக்கிற நினைங்க. மகிழ்ச்சியா நில்லுங்க. அப்படி பாருங்க. நான் சொன்னது மாதிரி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்குன்னு சொல்லுங்க. பாரதியுடைய வரிகள் இருக்கு. நான் வீழ்வேன் என நினைத்தாயோனாரு. பாரதிதாசருடைய வரிகள் இருக்கு. மனப்பாடம் பண்ணுங்களா? நீங்க தமிழ் ஆசிரியரா வரணும்னா என்ன பண்ணாரு? மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ண கற்றல். நான் அடுத்தது கல்வியில் அதுக்கு வர்றேன். அடுத்த ஸ்லைடு போடுங்க தம்பி. என்ன அப்ப இதுல நூலாருள் நூல் வேலன் குறைய மக்கள் 683 போய் தேடல. இந்த வகுப்பினுடைய நோக்கம் தேடுதல். புரியுதா? நான் சொல்லிட்டு போக முடியாது. எல்லாத்தையும் நீங்க தேடினா தான் நீங்க கிடைக்கும். தேடுங்கள் கண்டடைவீர்கள். யாரு? தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னது 2000 வருஷ பழமையான வார்த்தை. எழுதிங்க. தேடுங்கள் கண்டடைவீர்கள். எத்தனை வருஷத்துக்கு வார்த்தை இது? அப்படின்னா எங்கே பாடு கிடைக்குது? இது எந்த வார்த்தை? திருக்குறள் 2000 வருஷம் வார்த்தை. இன்னொரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த யாருடைய வார்த்தை? கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள். அதுக்கு அடுத்தது ஒன்று சீக்குங்கிறார். இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எழுதுங்க. சீக். தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேட சொல்ற. என்ன சொல்றாரு? திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. டேனியல் கான்மேன். என்ன சொல்றாரு அவரு? நம்ம என்ன பண்றோமா, எதையும்
டக்குன்னு முடிவெடுக்கிறமா. இது முடிவெடுத்தல முக்கியம். அவர் என்ன சொல்றாரு? நூலாருள் நூல்வலன் ஆகுதல். நூலாருன்னா படித்தவங்கெல்லாம் எல்லாரும். ஆனால் அது படிப்பு, டேட்டாஸ் மாத்திரம் படிப்பு இல்லை. அதுல நூலாருள் என்ன ஆகணும்? நூல்வலன் அப்படின்னா பகுப்பாய்வுங்கிறார். மேல என்ன எழுதியிருக்கோம்? என்ன திங்கிங்? இதெல்லாமா பண்ண ஏத்தாரு கொள்றீங்களா இல்லையா? நான் இதுவரைக்கும் சொன்னது மனசுல வந்திருக்கா? வந்திருந்தா கை தூக்குங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். இது வரைக்கும் பேசுனதுல கொஞ்சமாச்சு உங்க மனசுல வந்திருக்கா தம்பி? கை தூக்குங்க, தூக்குங்க. ஒரு எக்ஸசைஸ் தான், தூக்குங்க. 2 கை தூக்குங்க. முதல்ல ஏன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? செய்யப்பா, செயல் நன்றி. தூக்குங்கப்பா, சும்மா கை தூக்குங்க. நல்ல கோட்லாம் போட்டிருக்கீங்க, பிரச்சனை இல்லை, தூக்குங்க. வாழ்த்து வாழ்த்து. செய்யடா, என்ன சிரிச்சுட்டு இருக்கீங்க? இல்லாட்டி ஒண்ணு கொஞ்சம் வரல. ஏமா கடைசியில் பண்ணுங்க. கொஞ்சம் இவ்வளவுதான் வந்துருச்சு போடாது. இவ்வளவு வரல, இவ்வளவு வரைக்கும் வந்துருக்கு. தூக்குங்க தம்பியடா. நன்றி. அடுத்த சொல்றா ஐய சமத்து. தூக்கையா, அப்ப வந்துச்சுன்னா தூக்கு, வரலைன்னா விட்டுரு, எனக்கு பிரச்சனை இல்லை. தூக்குங்க. ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் சொல்றாங்க தம்பி. என்னது ஆக்டிவ்? எங்கேயோ பாரு, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் சொல்லுங்க தம்பி. உங்களை தான் கேட்கிறேன், பேர் என்ன பொருத்தமா இருக்கீங்க ஆளு? சும்மா தெரிகிறது. ஏன் அங்கிட்டு பாக்குறீங்க? என்ன பாருங்க, சிரிங்க. என்னீங்க கண்ணை பாரு, சிரி. பேர் என்ன? ரிச்சுகுமரனா? அருமையான பேரா இருக்கு. குமரன்னாலே அழகு, அழகன். சரி, என்ன சொல்லுது? நூல்வலன் அப்படின்னா பகுப்பு ஆய்வு. எவன் கிரிட்டிக்கலா திங்க் பண்ணானோ அவன் நூலாருள் நூல்வலன் ஆகுதல். வென்றி வினையுரைப்பான் பண்பு. நான் இப்ப பண்புகளை பற்றி தான் பேசுறேன். எது எந்த பண்புகள்? மேலாண்மை பண்புகளை பேசுறேன். அவரு பகுப்பாய்வுங்கிற, அதாவது ஒண்ணு எமோஷனலா பண்றமா, இன்னொன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு எதையும் கேட்டு உள்வாங்கி செயலாற்றுதல். சோறு வாங்கிய ஒரு கதை சொல்றேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பின்னாடி வரப்போது அதுக்கு அந்த கதை பயன்படும். ஒருத்தர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தார். சரியா? கதை தான்ப்பா சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்றாரு? எழுதுறாரு. அப்ப அவருடைய மனைவி வந்து காஃபியை வச்சாங்களாம். காஃபி கதைன்னு எழுதிக்க. நேற்று கப்பி கதைன்னு எழுதிட்டாங்க. நான் காஃபி கதை சொன்னேன். அந்த நோட்டை வாங்கி பார்த்தா எனக்கு கப்பி கதை ரொம்ப பிடித்திருந்தது எழுதியிருக்காரு. காஃபி கதை, காஃபி ஸ்டோரி எழுதிருக்கீங்களே. அவங்க காஃபியை வச்சாங்க. பையன் வந்தவன் தட்டி கொட்டி விட்டுட்டான். இப்ப நடந்தது இது 90-10 விதின்னு எழுது. லா ஆஃப் 90-10 எழுது. 90-10 விதி. 90:10. 90:10. இப்ப இப்ப இது புரியுதா? என்ன ஆச்சுங்க? காஃபி கொட்டி போச்சு. கரெக்ட். 50 நிமிடம் ஆயிடுச்சு, பார்த்துட்டேன். சரி, இப்ப இங்க கேளுங்க. அந்த அவர் சொன்னாங்களாம், அந்த அந்த அவர் எழுதினவர் சொன்னாராம், உள்ள என்ன பண்ணி கிழிக்கிற, இதை என் கையில கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த அம்மா சொன்னாங்களாம், என்ன பெருசா எழுதி கிழிக்கிறிய, என்ன குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பையன் சொன்னான், ஏன் ஓரத்தில் வச்சிய நடுவில் வச்சிருக்காங்கல்ல
இப்ப நடந்தது 10%, நம்ம ரியாக்ட் பண்ணல, அதுதான் 90%. புரியுதா? இப்ப என்னாச்சு, அந்த இடம் ஒரு நரகம் ஆயிடுச்சு. ஒருத்தர் குறை சொல்லி இதையே மாற்றி சொல்ல பாருங்களே. அவர் சொன்னாரா, அம்மா காஃபி அவ்வளவு ஆவி பறக்க இருந்தது, கெட்டியா இருந்தது, என்ன பிடிக்கல, மனமா இருந்தது. நான் என்ன பண்றேன், குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்னு. அந்த அம்மா சொன்னாங்களா, நான் என்னங்க உள்ள பண்றேன், உங்க கையில் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நின்றுக்கலாம் உங்களோட நேரம். அந்த பையன் சொன்னானா, நான் தான் கவனமா இருக்கணும். இப்ப என்னாச்சு, அந்த இடம் ஒரு அன்பும் சொர்க்கம் ஆயிடுச்சு. அப்ப நடந்தது 10%. நம்ம தான் நம்ம ரெஸ்பான்ஸ், தூண்டல் பிளஸ் துலங்கல். சொல்லுங்க, தூண்டலும் துலங்கலும். தூண்டல் எழுது, கூட்டல் துலங்கல். தூண்டல்ங்கிறது ஸ்டிமுலஸ் சொல்றோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம், ஸ்டிமுலஸ். அது 10%. துலங்கல் அது வெளிப்பாடு, ரெஸ்பான்ஸ். ஆங்கிலத்தில் என்ன, அதுதான் விளைவு, பயன்பாடு. தூண்டலுக்கு ஸ்டிமுலஸ் எஸ், துலங்கலுக்கு ரெஸ்பான்ஸ் 6. அதுலதான் என்ன இருக்கு, விளைவு. அப்ப என்ன சொல்றாரு, சொன்னதுல என்னவா இருக்கணுமா, கற்றறிந்த சொற்களில் தலை சிறந்து விளங்க. கூகுள் மட்டும் போதாது, என்ன வேணும், பகுப்பு ஆய்வு திறன். என்ன திறன் வேணும், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாரு, கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்றாரு. எதிர்வரும் செய்திகளை நம்பி உடனே உணர்ச்சி வசப்படப்படாதான். 2 சொல்றோம். 1 அடுத்த ஸ்லைட சொல்லிடுறேன். ஐக்யூ, இக்யூ 2 எழுதுங்க. ஐக்யூ, அம்மா கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் பார்க்குறேன். இது 15 நிமிஷம். இவங்களுக்கு 12:30 ஓவர் ஆகுது. இப்போ மணி 12 தானே? இல்லை சார், 12:15 ஆகுது. அப்போ என்ன சொல்றேன், ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன்ட், எமோஷனல் கோஷன்ட் 2. என்னது, இன்டெலிஜென்ட் கோஷன்ட், எமோஷனல் கோஷன்ட். சீக்கிரமா ஓட்டலாம். அடுத்ததா சொல்லுங்க, அடுத்தது இங்க என்ன புக்கு பேரு, தேட வேண்டிய புத்தகம் என்ன, அடுத்தது போட்டீங்களா தம்பி? 3 போடுங்க தம்பி. 3. எனக்கு சில போட்டோஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க, நம்பர் கொடுக்குறேன். என்ன தொகை சொல்லி சொல்லுங்க, தூவாத நீக்கி நகைச்சொல்லி என்ன பயப்பதாம் தூது, நன்றி பயப்பதாம் தூது. தொகை சொல்லினா பிரிவிட்டி. கீழே என்ன சொல்றா, தொகை சொல்லி. தூவாத நீக்கி. நான் இப்ப இன்சூரன்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறேன். அவரு இன்சூரன்ஸ் முகவரை நீ செத்து போனா அப்படின்னா கேட்பாங்களா, எந்திரிச்சு போட. அப்ப நீங்க வாழ்ந்து இருக்கிற போது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசணும். தொகை சொல்லி தூவாத வேண்டாதத நீக்கி எப்படி சொல்லணுமா, நகை சொல்லி. அத ஒரு 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 புரிஞ்சுக்கொள்ற மாதிரி நகை சொல்லி என்ன சொல்றாரு, நறுக்கென்று பேச பழகுங்கள், தேவையற்ற பயனில சொல் பாராட்டுவாரை. இந்த திருக்குறள் முதல் வரி மற்ற எழுதுறா, பயனில சொல் அப்படின்னு எழுதிய. பயனில சொல் பாராட்டுவாரை மக்களில் பதடின்னு சொல்லிச்சு. பதர் வெற்று. அந்த வெற்று தான் என்ன, வெற்று வார்த்தைகளை நீக்கி நன்மை பயப்பதாம் தூது. நன்றி பயப்ப, நன்றினா நன்மைன்னு. அப்படி பேசுறதுல விளைவு என்னவா இருக்கணும், விளைவு என்னவா இருக்கணும், ஏதாவது நன்மை விளையாடும்.
அடுத்த திருக்குறள் இருப்பாங்க தம்பி. அடுத்த திருக்குறள் அதுக்கு என்ன புத்தகம் பார்த்துக்கிட்டீங்களா? அது ஒரு ஜப்பனீஸ் புக்கு. அடுத்தது பாருங்க. அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் வேந்தவா. 2 குறள் இருக்கு. 681 682. பண்புடைமை வேந்தவாம் பண்புடைமை. வேந்துனா இன்னைக்கு வேந்தன் இல்லை. ஆனா இங்க உங்க பிரின்சிபல் இருக்காரு, துறை தலைவர் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க. அவங்களே வேந்து அவங்களே உங்களை பாராட்டுற அளவு இருக்கணுமா? சரியா? வீட்டில் பாராட்டுற மாதிரி இருக்கணுமா? ஊரெல்லாம் பாராட்டி முக்கியம் இல்லை, நம்ம வீடு வேந்தவாம் பண்புடைமை. 2வது என்ன இருக்கு? அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை. எப்படி படி பேசுவது? ஆராய்ந்த சொல்வன்மை. அதுக்கு என்ன என்ன புக்கு சொன்னேன்? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த புத்தகம் எடுத்துங்க, டேனியல் கோல்மேனுடைய புக்கு. இது மாதிரி சிறந்த புத்தகம் கிடையாது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ அண்ட் இக்யூ. ஐக்யூனா புத்திசாலித்தனம், அறிவுடைமை. சரியா? இது என்ன சொல்ற? அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை. அடுத்தது போங்க தம்பி. மணி சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு. பணம். இதுல 3 வார்த்தை சொல்லி முடிகிறேன். செய்க பொருளை எழுங்க. 1 செய்க பொருளை. அந்த செய்க பொருளின பணத்தை ஈட்டு அது செருக்கு அறுக்கும். நமக்கு எவை இருந்தாலும் உங்களை பாராட்ட வைக்கும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. 2வது. 3வது பொருள் இல்லாருக்கு என்ன இல்லை? இல்லைன்றாரு. தீதியின்றி வந்த பொருள் 3வது. என்ன பொருள்? ஆமா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தயார் பண்ணி கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா பரவாயில்லையா? சரியா? இல்லாட்டி 1.5 மணி நேரம் ஒருத்தர் எழுந்து நிற்க முடியாது. என்னாலாம் இன்சுலின் ஊசி போட்டுக்கிறேன். எதுக்கு? சுகருக்கு. இவ்வளவு இருந்தாலும் தமிழ் படிக்கிறதுனால என்னால் பேச முடியுது. புரியுதா? என்னுடைய 74 வயது அனுபவம், 40 வயது ஒரு உயர்ந்த பதவி. உங்க மாதிரி எத்தனையோ பிள்ளைகளை 40,000 பிள்ளை பார்த்துட்டேன் நான் 14 வருஷத்துல. உங்களை எல்லாம் பார்த்ததை சேர்த்து சொல்றேன். அதை திருக்குறளோட சொல்றேன். இன்னும் நிறைய சொல்றதுன்னு ஆசை. ஆனால் இந்த எமோஷனல் கோஷன் இதில் என்ன கீழே வருது? என்ன யார் எழுதுறா? டேனியல் மைக்கேல். மணி சைக்காலஜி வந்துருச்சு. செய்க பொருள் சொல்லியிருக்கேன். பொருள் எல்லாம் இருக்கு உலகில். ஆனால் நிறைய வழி இருக்கு. நீங்க ஒரு 10 பிள்ளையை எடுத்து வச்சு ஒரு பாடமாச்சு சொல்லி கொடுங்க. மேத்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மேத்ஸை சொல்லுங்க. நீங்க வேலையிலேயே இருந்துறாங்க தம்பி, சும்மா மாத்திரம் இருந்துறாங்க. ஒருத்தர் கேட்டாங்களா என்ன பண்றாங்க? எங்க அப்பாவுக்கு துணையா இருக்கேன் நான். அப்பா என்ன சும்மா இருக்காரு நான். சரியா? ஒரு 10 பிள்ளைய வச்சு சொல்லிக் கொடுங்க. அதுக்கு புரியுதோ புரியலையோ, உனக்கு புரியும். புரியுது? நான் சொல்றது புரியுதா? ஒருத்தர் சேர்த்துக்குங்க, ஒரு மேத்ஸை சேர்த்தவங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் டியூஷன் சென்டர் வச்சு ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு காரைக்குடியில். அவருக்கு இப்போ வேலையும் கிடைச்சிருச்சு. இந்த டெக் பரீட்சை நம்ம பரீட்சைகள் இருக்குல்ல, அதனால நான் தமிழ் படித்தேன் எனக்கு தெரியாது நினைக்காதீங்க. அப்புறம் இந்த நல்லா இங்கே கேட்டுக்கீங்க, உங்களுக்கு வாய்ஸை தேடுங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்க தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள். நான் நிறைய தளத்தில் யூகே தளத்தில் பேசுகிறேன், யூஎஸ்ஏ தளத்தில் பேசுகிறேன். அங்கே முக்கியமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து ஒரு 1.5 லட்சம் ரூபா நெய்வேலி கொண்ட சம்பாதிக்கிறேன். தமிழ் தெரியாது, பிஇ படிச்சு கொண்டு அது தமிழ் சொல்லிக் கொடுக்குது. வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்கு? என்ன என்ன மைண்ட் வேணும் உங்களுக்கு? சைக்காலஜி ஆஃப் மணி சொல்றாங்க. இந்த மார்க்கன் ஹவுசலுடைய புக்கு
உங்கள் ஆகாது அழவிட்டிதாகினும் கேடில்லை, போகாது அகலாக்கடை. சிலவற்றாக்க சொல்றாரு, நான் வருமானத்தை பெருக்க சொல்றேன். இப்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதுக்கு முந்திர ஸ்லைட் மாத்திரம் போங்க, அதில் ஒன்று சொல்லி அது முடிச்சோம். அதுல எம்பத்தின்னு சொல்ற, அறிவு சொல்றோம்ல. இப்ப சோசியல் இதுவும் இருக்கணுங்கிற நம்ம சொல்ல வரோம். எம்பத்தினா ஆங்கிலத்துல இல்லாதே, தமிழ்ல இல்லாதே. ஆங்கிலத்துல என்ன சொல்றாரு, புட்டிங் அவர் செல்ஃப் இன் தி ஷூஸ் ஆஃப் அதர்ஸ். எம்பதினா அடுத்தவங்க நிலையிலிருந்து பார்ப்பது. அறிவினால் ஆவது உண்டோன்னு கேட்டார். பிரிதி நோய் தன்னோய் போல போற்றா கடை. எழுதிய அறிவினால் ஆகுவது உண்டோ. இங்கு அன்பு, அறிவு, எமோஷனல் சொல்றாங்கல்ல. எம்பதி டீம்வொர்க், ஐக்கியை விட உணர்வு ஐக்கியூ. அப்ப என்ன, அறிவினால் ஆகுவது உண்டோ. பிரிதி நோய் தன்னோய் போல போற்றா கடை. அடுத்தவன் துன்பத்தை பார்த்தா நம்ம துன்பம் மாதிரி இருக்கணும். இப்ப ஒரு இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். திருக்குறள சொல்ல முதல்ல நினைச்ச மறந்துட்டேன். கடைசி பாட்டுல இருந்து படிக்க தம்பி. அகர முதல எழுத்தெல்லாம் படிக்கிற காலம் முடிஞ்சிருச்சு, அதை படிக்க. எந்த பாட்டுல இருந்து படிக்க சார்? திருக்குறள கடைசி குறள் என்ன? கடைசி திருக்குறள் என்ன? சீக்கிரமா சொல்லுங்க, முடிக்கணும். நான் 2 நிமிஷத்துல. கடைசி திருக்குறள் என்னப்பா? கடைசி அதிகாரத்தை 1330 கேட்கிறேன். என்ன தெரியாதா? இவ்வளவு பேர் நாளும் தெரியாதா? கூடுதல் காமத்திற்கு இன்பம் குடிப்பு எங்கப்பெறின். எழுதிங்க 1300. காமத்து பால் தான் அது, இன்பத்து பால் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. காமம்னா அந்த வார்த்தை பொன்மலர் நாற்றம் உடைத்து. இந்த நாற்றம்ங்கிறது சிறப்பு. இன்னைக்கு அதை மட்டமான வார்த்தை ஆக்கிட்டான். காமம்ங்கிறது நிறைவு. எழுதிக்க, காமம் முக்கியம். நீங்க அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுனால அதை சொல்லி முடிக்க. காமம் என்ன? நிறைவு. கமம்ங்கிற சொல்லுல இருந்து நிறைவு. சரியா? நிறைவு. மற்ற இலக்கியம் எல்லாம் உடலை பத்தி சொன்ன போது திருக்குறள் உள்ளத்தை பத்தி சொல்லுது. உள்ளம் 2வது வார்த்தை எழுது. திருக்குறள் ஏன் சிறந்ததுன்னு சொல்ற. அது ஒருவன் விருத்தி இல்லாம பொதுவானது. இது நீ யார வேணுமானாலும் ஒன்ன வச்சு அதை பார்க்கலாம். அது எதத்தை பற்றி பேசுது? இப்ப 3 குறள்ல அதுல இருந்து சொல்லி ஏன் அந்த பால் சிறந்ததுன்னு சொல்லு. ஒண்ணு, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவை உடலுக்கும் உயிருக்கும் இருக்கிற உறவா சொல்லு. உடம்பொடு இடி, உடம்பொடு உயிரிடை என்ன எழுதுப்பார். உடம்பொடு உடம்பொடு உயிரிடை என்ன? ஏப்பா எழுதுங்கப்பா. இந்த திருக்குறள் எல்லாரும் கேட்டீங்க, நீ நோட்டு செஞ்சீங்களா? உடம்போடு உயிரிடை என்ன? உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மடந்தையுடைய எம்மிடை நட்புன்னு சொன்னார். அப்ப திருக்குறள் என்ன சொல்லுது? ஒருவன் ஒருத்தியோடு இருந்தத சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. உணர்ந்துதான் பார்க்கணும். ஆனா திருக்குறள் முடியும்னு சொல்லுது. தம்மில் இருந்து, இந்த குறளை எழுதிங்க, தம்மில் இருந்து அப்படின்னு தொடங்குது அந்த குறள். தம்மில் இருந்து தமது பாத்துண்டற்றால் பாத்து உடைத்தாக. நம்ம வள்ளுவம் சொல்லிக் கொடுக்கிறது கூடி சாப்பிடுவதைத்தான் சொல்லுது. தமிழ் சொல்லுவது பாத்து உடைத்தாயின். என்ன பாத்து உடைத்தா என்ன? என்ன ஆரம்பம் என்ன சொன்ன? தம்மில் இருந்து, உன்னுடைய வீட்டுல இருந்து நீ சம்பாதிச்சத உன்னுடைய சுற்றத்தாருக்கெல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன இன்பம் வருதோ அந்த இன்பம்
அம்மா அறிவை வியக்கு மாந்தளிர் போன்ற என் மனைவியின் தழுவது எப்படி இருக்கிறது என்றால் தம்மிலிருந்து தமது பார்த்துண்டார். அப்ப திருக்குறள் சொல்லாதது ஒன்றுமில்லை. உளவியல்ல சொல்லுது. தீ ஆண்டு பெற்றால் படியவன் நிறைய இருக்கிறதுல எனக்கு சொல்றதுக்கு படியாரம் இல்லை. பாலோடு தேன் கலந்தே எப்ப இந்த பாட்டு தெரியுமா? பனிமொழி. மொழியை பத்தி பேசணும்ல, பனிமொழின்னு எழுதிங்க. பனிமொழி. காதலிலும் போரிலும் விதிகள் மாறுகின்றனவா? போர்ல ஒருத்தன் கொன்னா கொலை குற்றம் இல்ல, ஆனா வாழ்க்கையில கொன்னா கொலை குற்றம். வாழ்க்கையில எச்சில், ஆனா அது பாலோடு தேன் கலந்ததாக தான். எப்ப பனிமொழியா இருக்கணும். என்ன மொழியா இருக்கணும்? அந்த மொழி கொடு சொல்ல விடாது. பணிவுடைய நாதல் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இன்சொலன் பணிவுடைய நாதல். அணின்னு சொல்லணும், அல்லவ பிரிக்கணும். அணி அல்லன்னு சொல்லப்படாது. ஒருவருக்கு அணி எது எது? இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. புரியுதா? திருக்குறளை சொல்ற முறை சொல்ற. எல்லாரும் அணி அல்ல அப்படின்றான். அது அணி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அணி என்ன சொல்லிட்டாரு? முன்னாடி சொல்லிட்டாரு. அல்ல மற்ற பிற சொன்னார். அப்ப நான் இது வந்து இப்ப நான் சொல்ல வரேன், இதுல இல்லாதது இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்ப நீங்க கடைசி குறள்ல இருந்து படிக்க அத அந்த இன்பத்தோட சேர்க்காதீங்க, வாழ்க்கையோட சேருங்க. கொஞ்சம் விரிச்சு பாருங்க. இவ்வளவு அதுல இருக்கு. அரிதொரும் அறியாமைன்னு சொல்லி, அரிதொரும் அறியாமை என்றால் அரிதொரும் அறியாமை. அப்ப 4 திருக்குறள் சொல்லுங்க. அரிதொரும் அறியாமை சொல்லுங்க. உங்களுக்கு 4 திருக்குறள் நீங்க சொல்லியிருக்கேன். ஒண்ணு என்ன? 4 திருக்குறள் என்னன்னு சொல்லியிருக்கிறதுல முதல் குறள் என்ன? உடம்படு உயிரிடை என்ன? இரண்டாவது என்ன சொல்லிருங்க? தமது பார்த்துண்டத்தால். மூணாவது என்ன சொல்லிருங்க? அறிதொரும் அறியாமை கண்டத்தால். கடைசி குறள் என்ன சொல்லுது? ஊடுதல் காமத்திற்கென்னோ அதற்கென்னோ கூடி வைக்கிறது. ஒரு வெற்றி கிடைக்காம இருக்குன்னு வச்சுக்கவே, எவ்வளவு இதுவா இருக்கு, அது கிடைக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அது மாதிரி இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பேப்பர் எடுங்க, முடிக்கிறோம். அந்த பேப்பர்ல உங்களுடைய பேரு, நீங்க படிக்கிற ஆண்டு, விருப்பம் இருந்தால் போன் நம்பர், நான் சிறப்பா இருக்கிற ஒரு நூல் அனுப்புறேன், நூல் அனுப்புறேன். சரியா? கற்றதும் பெற்றதும் அப்படின்னு உங்க மனசுல என்ன படுதோ அத சரியா 5 நிமிடத்துல எழுதி முடிக்கிறீங்க. புரியுதா? இதோட இந்த அருமையான மன்றத்துல நான் பங்கேற்க எனக்கு வாய்ப்பளித்த இந்த கல்லூரியினுடைய முதல்வர், என்னுடைய பெருமதிப்புக்குரிய நண்பர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த துறையினுடைய தலைவர் மிகச்சிறப்பான திருமிகு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் பார்க்காம தான் சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு அவரோடு தோளோடு தோள் என்று அருமையாக இதை நடத்தி கொண்டிருக்கிற திருமிகு கணபதி ஐயா, திருமிகு சிவகாம சுந்தரி அம்மா, நமது பிபிஏ அவர்கள் நண்பர், நமது பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். கரெக்டா 5 நிமிடத்துல இதுதான் முக்கியமான பகுதி. இந்த லெக்சருடைய முக்கியமான பகுதி. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எழுதுங்க. எழுதுறதுதான் முக்கியம்னு நான் முதல்ல ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டேன். அதுக்கு நிறைய சொல்லலாம், எனக்கு நிறைய, உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, எனக்கு நிறைய. அதனால எழுதுங்கன்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன்.
நன்றி.